Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னா articulation error or pronunciation error in growing children. அதாவது உச்சரிப்பு பிழைகள். நம்ம பார்த்தோம்னா குழந்தைங்க பேசுறதுக்கு டெவலப் ஆகும்போது 2 வயசு குழந்தைங்க பேசுறது பார்த்தீங்கன்னா 50% அவங்க பேசுறது எல்லாருக்கும் புரியும் பேரண்ட்ஸா. As they grow அந்த percentage வந்து இன்க்ரீஸ் ஆகும். By 4 to 5 years of age அவங்க பேசுறது 90 to 100% அவங்களோட பிரைமரி கேர்கிவர்ஸ் மற்றும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த உச்சரிப்பு பிழைகள் எது மாதிரி இருக்குன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேசும்போது ஏதாச்சும் ஒமிட் பண்ணிடுவாங்க. பனானா சொல்கிறதுக்கு பதில் அனானா சொல்கிறதோ, இல்லை ப்ளூன்னு சொல்கிறதுக்கு பில்லு அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதோ, இல்லைன்னா ரேபிட் சொல்கிறதுக்கு வேபிட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் எரர்னு சொல்கிறது. இப்போ இதுக்கு பேசிக்காக ஏதாச்சும் மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கான்னு ஒரு இவாலுவேஷன் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு ஏதாச்சும் ஹியரிங் டெஃபிசிட் இருக்கா, காது கேட்குறதுல ஏதாச்சும் குறைபாடு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டங் டைப், அதாவது நாக்கு வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஃப்ரெனுலம்ன்ற டிஷ்யூ வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க நாக்கு வெளியே நீட்டி மூவ் பண்ண முடியுதா, அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுல ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா அப்படின்றத நம்ம இவாலுவேட் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் டங்கு வந்து திக்காக இருக்கனால அவங்களுக்கு உச்சரிப்பு பிழைகள் இருக்கும். இது இல்லாமல் அவங்க வந்து தம்ஸ் அப் பண்ணுறதுனால பொசிஷன்ஸ் இல்லாதனால கூட ஆர்டிகுலேஷன் எரர் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக ஒரு செக் பண்ணணும் ப்ரொனன்சியேஷன் எரர் இருக்கிற பசங்களுக்கு. அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு ஏஜ் தெரிஞ்சுக்கணும். லைக் எந்தெந்த வயசில் எதுன்றது ஒரு ஜென்ரல் கைட்லைன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சா ஷா சா அதெல்லாம் 2.5 வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு 4.5 வயசுக்குள்ளே அந்த பசங்களுக்கு அந்த உச்சரிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 5.5 வயசுக்குள்ளே ரா ரா இதெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு வரணும். ஸோ இது ஒரு ரஃப் கைட்லைன் தான். ஸோ ஒரு 6-7 வயசுக்குள்ளே பசங்க வந்து எல்லாமே அவங்க சொல்கிறதுக்கு உச்சரிக்கிறதுக்கு அவங்க மாஸ்டர் பண்ணிடுறது ஒரு கைட்லைனை நம்ம வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இதை எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியும் உங்களுக்கு உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களோட ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு எவாலுவேஷன் பண்ணி அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து மாடலிங் பண்ணுறதோ, இல்லை எப்படி இமிட்டேட் பண்ணுறது, எது மாதிரி மிரர் ஒர்க் வச்சு எந்த மாதிரி சவுண்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு உங்கள் குழந்தையோட உட்காந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உச்சரிப்பு பிழை இருக்குன்னா அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா குழந்தை வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ.